வணக்கம் மக்களே, நாம் இந்த பதிவில் எலும்புகள் பலம் பெறுவதற்கு என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ளணும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒருவருடைய எலும்புகள் உறுதியாக இருந்தால்தான் அவர்கள் ஆரோக்கியமாக இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம அறிந்து கொள்ள முடியும். ஸோ எலும்புகள் தான் உடலினுடைய அஸ்திவாரமாக இருக்குது. நாம் நடக்கிறதுக்கு, ஓடுறதுக்கு, நம்மளுடைய செயல்களை முழுமையாக செய்கிறதுக்கு, இது மாதிரி அனைத்து செயல்களை செய்கிறதுக்கு எலும்புகள் தான் உதவிகரமாக இருக்குது. அதனால் உங்களுடைய எலும்புகளை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான எலும்புகளுக்கு ஊட்டச்சத்து தரக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளணும் அப்படின்றத பற்றி தெளிவாக பார்ப்போம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளோட ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். எலும்புகள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நீங்கள் பால் குடிக்கலாம். இப்போ கால்சியம் சத்து அதிகம் இருக்கக்கூடிய உணவுகளில் பால், அதாவது இந்த மாட்டுப்பால், இதெல்லாம் உங்களுக்கு முதலிடத்தை பிடிக்குது. ஒரு கிளாஸ் பாலில் 300 கிராம் கால்சியம் சத்துக்கள் இருக்குது. இதனால் நீங்கள் எலும்புகள் ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு, எலும்புகளுடைய வளர்ச்சிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பால் நீங்கள் குடிக்கலாம். ஸோ உங்களுக்கு எலும்பு சம்பந்தமான ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய் போன்ற எந்த பிரச்சனையுமே வராது. எலும்புகள் ஆரோக்கியமாக இருக்கும். முட்டைக்கோஸை நீங்கள் எலும்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். முட்டைக்கோஸில் கால்சியம் சத்து அதிக அளவில் காணப்படுது. இதில் இருக்கக்கூடிய உயிர் சத்துக்கள் மற்றும் தாதுக்கள் பார்த்தீங்கன்னா அப்புறம் சுண்ணாம்பு சத்தும் இருக்கிறதால எலும்புகளை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்குது. எலும்பு ஆரோக்கியத்திற்கும் உடல் வளர்ச்சிக்கும் சேர்த்து முட்டைக்கோஸ் நல்ல உணவாக இருக்குது. ஸோ நீங்கள் முட்டைக்கோசும் அப்பப்போ சரிவிகித அளவில் உங்களுடைய உணவுகளை நீங்கள் சேர்த்துட்டு வாங்க. எலும்புகள் பலம் பெற ஆரம்பிக்கும். எலும்புகள் பலம் பெறுவதற்கு நீங்கள் ஃப்ரக்கோலியை உங்களுடைய உணவுகளில் சேர்த்துக்கலாம். ஃப்ரக்கோலியில் கால்சியம் மற்றும் விட்டமின் சத்துக்கள் அதிக அளவில் காணப்படுது. இந்த ஃப்ரக்கோலியை நீங்கள் உங்களுடைய உணவுகளில் சேர்த்து சாப்பிட்டு வருவதால் எலும்புகள் வலுப்பட ஆரம்பிக்கும். ஸோ ஸ்ட்ராங் ஆகும். இதில் இருக்கக்கூடிய விட்டமின் கே சத்துக்கள் எலும்பு ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கு உதவிகரமாக இருக்குது. ஸோ இந்த விட்டமின் கே சத்து கிடைச்சி, கால்சியம் விட்டமின் சத்துக்கள்லாம் கிடைச்சி எலும்புகள் பலம் பெறணும்னு நினைச்சிங்க அப்படின்னா வாரத்தில் நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரக்கோலி உங்களுடைய உணவுகளில் சேர்த்துக்கோங்க. பீன்ஸ் காயை நீங்கள் உங்களுடைய உணவுகளில் சேர்த்துக்கலாம். பீன்ஸில் கால்சியம், விட்டமின் ஏ, விட்டமின் கே, விட்டமின் சி மற்றும் நார் சத்துக்கள் அதிகம் காணப்படுவதால் இது எலும்புகளை உறுதியாக வைத்துக் கொள்வதற்கு உதவிகரமாக இருக்கு. இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எலும்பு வளர்ச்சிக்கும் எலும்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கும் உதவிகரமாக இருக்கு. நீங்க தொடர்ந்து சுழற்சி முறையில் வாரத்தில் ஒரு தடவை இந்த பீன்ஸ் காய் உங்களுடைய உணவுகளை சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்கப்படுகிறது. எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகளும் உங்களுக்கு குணப்படுத்தப்படும். அடுத்ததாக எலும்புகள் பலம் பெறுவதற்கு நீங்க கீரைகளை உங்களுடைய உணவுகளை எடுத்துக்கலாம். ஸோ ஏதாவது ஒரு கீரைகளை நீங்க வாரத்துக்கு ஒரு தடவை சுழற்சி முறையில் சாப்பிட்டுட்டே இருக்கணும். பச்சை காய்கறிகள், அதாவது கிரீன் வெஜிடபிள்ஸ் மற்றும் கீரைகளில் கால்சியம் சத்துக்கள் அதிகமாக காணப்படுது. கீரைகள் உடலுக்கு தேவையான 25% கால்சியம் சத்துக்களை உங்களுக்கு தரும். ஸோ அந்த கீரைகளில் நார் சத்து, விட்டமின் ஏ மற்றும் இரும்பு சத்துக்கள்லாம் அதிகம் காணப்படுவதால் இது எலும்பு ஆரோக்கியத்திற்கும் உங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். எலும்புகள் ஆரோக்கியமாக இருக்குன்னா வாரம் ஒரு தடவை நீங்கள் சுழற்சி அடிப்படையில் கீரைகளை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கோங்க. இந்த உணவுகள் விட்டமின் சத்து இருக்கக்கூடிய உணவுகள் மற்றும் கால்சியம் சத்து இருக்கக்கூடிய உணவுகளெல்லாம் நீங்கள் தொடர்ந்து சேர்த்து சாப்பிட்டு இருக்கீங்க, வாரத்தில் ஒரு தடவை சுழற்சி அடிப்படையில் நீங்கள் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய எலும்புகள் பலம் பெற ஆரம்பிக்கும். எலும்பு தேய்மானம், எலும்பு மெலிவு நோய், ஆஸ்டியோபோரோசிஸ் போன்ற எந்த விதமான எலும்பு சார்ந்த பிரச்சனைகளும், மூட்டு வலி பிரச்சனை கூட உங்களுக்கு இருக்காது, குணப்படுத்தப்படும். நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம், நலமோடு வாழலாம். நன்றி மக்களே.